ஜங்ஷனில் இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழ சாறை வச்சு ஒரிஜினல் ஹோம்மேட் ஜெல்லி, அதாவது ஆர்கானிக் ஜெல்லி நாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 6 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். கிரேட்டரில் சின்ன சைஸில் 2 ஆரஞ்சு பழத்தோட தோலை நல்லா சீச்சிக்கிறேன். அப்படி சீச்சும் போது எனக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த ஆரஞ்சு பழத்தோட தொலி கிடச்சிச்சு. இது நம்மளுக்கு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ண போகிறோம். இப்போது எல்லா ஆரஞ்சு பழத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கையிலேயே ஜூஸ் பிழிய போகிறோம். இப்போது நாம் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தோலோடு பிழிய வேண்டாம், ஓரளவு பிழிஞ்சுக்கோங்க. மீதம் இருக்க தோலை நல்லா உலர்த்தி நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 பவுல் சீனி போட்டிருக்கேன். இது 1/2 கிலோ சீனிங்க. இப்போது அதில் 1/2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு முன்னாடி நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம சீச்சு வச்சுருக்க அந்த ஆரஞ்சு பழ தொலியையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நாம் இப்போது அதே பவுலில் 3/4 பவுலுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. அது எடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 கிராம் இருக்கும். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு 1/4 கப் வந்துச்சு. அதை சேர்த்துட்டு அதோடு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூட கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறி மட்டும் வச்சுருக்கேன். சுகர் சிரப்பை நான் ஹையில் வச்சே கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பதம் பார்க்குறதுக்கு இந்த கப்பில் தண்ணியில் விட்டேன். அந்த சுகர் சிரப் தண்ணியோட சேரலை, தனியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சக்கரை பாகு லேசாக ஆறவும் நம்ம ஃபில்டரில் அப்படியே வடிகட்டிடலாம். அந்த ஆரஞ்சு பழ தொலியாகட்டும் இல்லாட்டி சர்க்கரையில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கார்ன் மாவை அடுப்பில் வச்சு அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக ஆக கலர் மாறிக்கிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சூடாக வச்சுருக்க சக்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நீங்கள் அந்த கார்ன் மாவை கைவிடாமல் கிளறுங்க. உங்களுக்கு கட்டி பிடிக்காது, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. பிறகு கைவிடாமல் மட்டும் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லா சக்கரை பாகையும் அதோடு சேர்த்து ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லா சக்கரை பாகையும் நாம் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பவுல் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதில் நல்லா ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கப்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஊற்றிக்கலாம். நான் ஒரே பவுலில் ஊற்றிட்டேன். இப்போது ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இந்த ஆவி பறக்கிற அளவுக்கு சூடாக இருக்கனால 1/2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் எடுத்து ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. இல்லை 1.5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். பாருங்கள், கையில் எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே எடுத்து விட்டோன்னா ஷேப் எல்லாம் மாறுது. இப்போது நம்மளோட ஹோம்மேட் பக்கா ஆர்கானிக் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஜெல்லி ரெடி. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.